ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்க முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,500லேருந்து 72,000 வரைக்கும் கொடுக்காங்க. அது போக எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து என்ன கிரேடுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸர் கிரேடுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா February மாதம் 28ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்திருக்குன்னா 30/1/2024, அதாவது இன்றைக்கி தான் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது குரூப் 4க்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா February மாதம் 28ஆம் தேதிக்கு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து என்னிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு இந்த ஜாப்க்கான கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கான டேட் அண்ட் டைம் வந்து எப்போ, அதாவது எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம் வந்து என்னையிலேருந்து ஆரம்பிக்குதான் நமக்கு வந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. எந்த டைமில் இருந்துன்னா காலைல 9:30லேருந்து 12:30 வரைக்கும் இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கத்தை விட இந்த டைம் வந்து ஒரு 4 போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து ட்ரைபல் யூத், இந்த 4 போஸ்ட் வந்து இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுகளும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான வேகன்சிஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் மொத்தமாக கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது விஏஓக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எத்தனை வேகன்சிஸ் தான், மொத்தம் வந்து 108 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 21,900 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், அதில் நான் செக்யூரிட்டிக்கு வந்து 2,442 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து செக்யூரிட்டி கிரேடுக்கு வந்து கொடுக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 44 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கான சேலரியும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், இந்த ஆர்கனைசேஷன் கீழே தான் வந்திருக்கு. இதில் வந்து மொத்தம் வந்து 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து 19,500லேருந்து 62,000 வரைக்கும் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து தமிழ்நாடு வக்ஃப் போர்ட்லேருந்து வந்திருக்கு. இதில் வந்து மொத்தம் வந்து 27 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 62,000 கொடுக்காங்க. திரும்பி அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் வந்திருக்கு. இதுக்கு வந்து 49 வேகன்சி இருக்குது. சேலரி வந்து சேம் சேலரி தான். அதுக்கப்புறம் அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து 15 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரியும் அதே தான். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், இது வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் வந்திருக்கு. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 7 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 19,500லேருந்து 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், இது வந்து தமிழ்நாடு மெடிசினல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்ப்பரேஷன், இதில் வந்து 10 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 19,500லேருந்து 71,000 வரைக்கும் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட், இது வந்து தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் செக்ரட்டரியேட், இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், இந்த சர்வீசஸுக்கு கீழே வருது. இதுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 1,653 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 19,500லேருந்து 21,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அதே டைப்பிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், இதுலேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து மொத்தம் 3 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 19,500லேருந்து 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அதே டைப்பிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரியும் 19,500லேருந்து 62,000 கொடுக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அதே டைப்பிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து 39 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 19,500 71,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 7 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 19,500 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அதில் வந்து கிரேட் 3 கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஆர் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி சர்வீஸ்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 441 வேகன்சி இருக்குது. 20,600 25,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 20,600 65,500 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்ப்பரேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 வேகன்சி தான் இருக்குது. சேம் சேலரி தான். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 2க்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 20,600 65,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஜென்ரல் மேனேஜர் இது வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கிரேட் 3ல் வந்து நமக்கு வருது. இதுக்கு வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 2 வேகன்சி தான் இருக்குது. 19,500 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3க்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொசீஜர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து மொத்தம் 4 வேகன்சியும் 20,600 65,500 வரைக்கும் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஆஃபீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொசீஜர் ஃபெடரேஷன் லிமிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 34 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 19,500 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லே டைப்பிங் கேட்டிருக்காங்க. இதுவும் சேம் ஆர்கனைசேஷன் கீழே தான் வந்திருக்கு. மொத்தம் வந்து 7 வேகன்சி. சேலரி வந்து 19,500 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 19,500 62,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3க்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,200 57,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் இது வந்து தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 25 வேகன்சி இருக்குது. 19,500 71,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பில் கலெக்டர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படி இல்லைனா டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 66 வேகன்சி இருக்குது. 19,500 71,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொசீஜர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 49 வேகன்சி வந்து இருக்குது. 15,900 50,400 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 171 வேகன்சி இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,200 57,900 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுவும் சேம்ஸ் ஆர்கனைசேஷன்கள் தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து 192 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 18,200 57,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு வந்து 526 வேகன்சி வந்து இருக்குது. சேலரி வந்து 16,600 52,400 வரைக்கும் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து ட்ரைபல் யூத்துக்கு வந்து 288 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 16,600 52,400 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கார்ப்பரேட்டிவ் சொசைட்டி இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 20,600 75,900 கொடுக்காங்க. மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 6,244 வேகன்சி வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்ட் ஏ அதுக்கப்புறம் வந்து பார்ட் பி இந்த மாதிரி 2 விதமான எக்ஸாமினேஷன் நடக்கும். இது வந்து நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் நடக்கும் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப் அதாவது OMR மெத்தடில் மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறாங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது வந்து மொத்தம் வந்து 100 கொஸ்டின் வந்து இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 150 மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 கொஸ்டினும் ஆப்டிடியூட் அப்புறம் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக 150 மார்க் வந்து இருக்கும். டோட்டல் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். மினிமம் நம்ம பாஸ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் மார்க் என்னென்னா 90 மார்க் எடுத்தால் நம்ம வந்து மினிமம் வந்து எடுத்தால் பாஸ் ஆகிடலாம். அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் ஏல வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து 40% அதாவது 60 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பார்ட் பி பேப்பரையும் இவங்க வந்து ரிட்டன் அதாவது
திருத்துவாங்க, அதாவது உங்களுக்கு வந்து சரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்பல்சரி பார்ட் ஏல பாஸ் ஆனால் மட்டும்தான் பார்ட் பி வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணவே செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி கிரேடில் தான், அதாவது 10th கிரேடில் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் அப்ளை லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்னா பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பிஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர்லேருந்து ட்ரைபல் யூத், இந்த 4 போஸ்டிங்கை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 4 போஸ்ட்டுக்கு மட்டும் 21 வயசுலேருந்து அப்ளை பண்ண முடியும். 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து இவங்க வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விஏஓ, அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த 4 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சுக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருக்கணும், மினிமமாக 10th ஆச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சுன்னு சொல்கிறாங்க. எனி ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவே ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுலேயும் வந்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் வச்சுருக்காங்கன்னா, லா கிராஜுவேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து கீழே வந்து நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த கேண்டிடேட்டில் டிகிரி, அதாவது டிகிரியில் வந்து டிகிரி அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் வந்து தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் லிமிடெட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்கும் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் முடிச்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் நோட் தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் பேஸில் வந்து நீங்கள் டிகிரியோ இல்லை டிப்ளமோ அந்த ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 10th பாஸ் பண்ணிக்கணும். அது போக நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஹையர் அப்படி இல்லைனா சீனியர் கிரேட் இன் தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இந்த 2 ஏதாவது முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா ஹையர் இன் தமிழ், அதுக்கப்புறம் வந்து லோயர் இன் இங்கிலீஷ், இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஹையர் இன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் லோயர் இல்லைனா லோயர் இன் தமிழ், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கும் நீங்கள் வந்து டைப்பிங் வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3, இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் 10th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். அது போக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாத்துக்குமே சேம் அதே குவாலிஃபிகேஷன் இது மட்டும்தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர் அதர் ஜென்ரல் மேனேஜர், இது வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3 வருது. இதுக்கும் அதே டிகிரி அதே மாதிரி தான். ஆனால் என்னென்ன இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிகிரி முடிச்சுக்கணும். அதுக்கு வந்து 10th முடிச்சினாலே போதும். ஆனால் இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுக்கணும். அது போக வழக்கம் போல் நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இதுக்கும் சேம் தான். இதுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சுக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் நீங்கள் ஷார்ட் ஹேண்டும் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் ஹையர் இன் இங்கிலீஷும் லோயர் இன் தமிழை வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஹையர் இன் இங்கிலீஷும் லோயர் இன் தமிழும் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே மஸ்ட்டு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அது போக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டைப் ரைட்டிங்கும், அதுவும் டைப் ரைட்டிங்கை வந்து என்னென்னா சீனியர் கிரேட், அதாவது ஹையர் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலஃபோன் ஆப்ரேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட்லேருந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது காமன் தான். அதுக்கப்புறம் மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அது போக நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெபரட்டரி அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சுக்கணும். அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜுவாலஜி வந்து சப்ஜெக்ட் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹையர் செகண்டரி வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பில் கலெக்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹையர் செகண்டரி முடிச்சுக்கணும். அதில் வந்து அப்படி இல்லைன்னா நம்ம வந்து செகண்டரி ஸ்கூல், அதாவது எஸ்எஸ்எல்சிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஐடியை வந்து படிச்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலான ஐடியை வந்து நம்ம ஏதாச்சும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹையர் செகண்டரி வந்து படிச்சுக்கணும். அது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி வர மாதிரி நம்ம படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் சேம் தான். ஹையர் செகண்டரி வந்து முடிச்சுக்கணும். அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி வந்து இருக்கமாக படிச்சுக்கணும். அது போக நம்மகிட்ட வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆட்டோமொபைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போகவே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறக்கான கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் நம்மகிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10th பாஸ் பண்ணி தான் இந்த ஜாப்புக்கு நம்ம எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கும் அதே தான், 10th பாஸ் பண்ணி இந்த ஜாப்புக்கு நம்ம எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணதில் இப்போ நம்ம எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்தோம்னா இதில் வந்து கோஆப்ரேட் ட்ரைனிங் வந்து என்னென்ன கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சா எலிஜிபிள், அதுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்ம டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் மொத்தமாக எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த ஃபாஸ்ட் கிரேடுக்கான அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிரேடுக்கில் வந்து கண்டிப்பாக வந்து மெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான எல்லா இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரைபல் யூத், இந்த 4 போஸ்ட் தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து வெறுமனே ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சோன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 4 போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்க, அப்ளை வீடியோ உங்களுக்கு வேணும்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஹவு டு அப்ளைங்கிற வீடியோவும் நான் போடுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.